ஹாய் கேஸ், இன்றைக்கி நம்ம மூவியில் லிட்டில் ஃபிஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளாக அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது லவ் ரொமான்டிக் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்தோடைய ஹீரோ ஹீரோயின் ஆரம்பத்தில் பார்த்துப்பாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும், அப்புறம் லவ் ஏற்பட்டுரும். இவங்களோட லவ் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு லவ்வாக போயிட்டுருக்கும். நல்லா ஜாலியான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஊருக்குள்ளார ஒரு நோய் ஒன்று வரும். அது என்ன நோய்னா ஒரு வைரஸ். அந்த நோய் வந்துச்சுன்னா இவங்க பழைய அந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே அழிஞ்சிரும். அந்த மாதிரியான நோய் வந்துட்டுருக்கும். உடனே நிறைய பேர்த்துக்கு இது மாதிரி மெமரிஸ் எல்லாம் அழிஞ்சு அப்படியே ஊருக்குள்ளார தன்னந்தனியாக சுற்றிட்டு இருப்பாங்க. உடனே இதை பார்த்த உடனே தனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த மெமரிஸ்லாம் சேகரிப்பதற்காக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த விஷயமெல்லாம் என்ன, இறுதியில் இந்த நோயிட்டிருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, இவங்களுக்கு இந்த நோய் வந்ததா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தா நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க வர போர்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. அந்த லவ் ரொமான்டிக் சீன்ஸ்லாம் நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இவங்க அந்த எமோஷன் நல்லாவே இருக்குது. லவ்வில் வரக்கூடிய அந்த எமோஷன் நல்லாவே டச்சபிள் ஆகுது. இவங்க அந்த மெமரிஸை அப்படியே சேகரிப்பதற்காக நமக்கு அந்த மெமரிஸே வேணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்கள் பண்ணுவாங்க. அது நல்லாவே கனெக்ட் ஆகுது. குறிப்பாக உண்மையிலேயே இது மாதிரி நோயெல்லாம் வந்ததுன்னா எப்படிப்பா இருக்கும், இந்த உலகமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு வியப்படையே செஞ்சுருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு மெமரிஸான ஒரு படத்தை நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு லவ்வில் மிக்ஸ் பண்ணி சொன்னது நல்லாவே இருக்குது. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இல்லை, அந்தளவுக்கு ஜென்யூனாக இல்லாத மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியான சீன்ஸ்லாம் கொடுத்துருக்கலாம். காமெடி சுத்தமாக எடுபடவே இல்லை. செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட் இல்லை, ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தளவுக்கு அந்த ஸ்பீடு இல்லை, ரொம்ப ஸ்லோவாக போகுது. இப்படி சின்ன சின்ன மைனஸ் தான். அதுவும் அந்த லவ் எமோஷனல் பாண்டிங்னால அதெல்லாம் கொஞ்சம் மறைய செஞ்சிட்றாங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியை தவிர்த்துட்டு தனியாக பாருங்கள். மொத்தத்தில் எப்படி இருக்குது, சூப்பராக சொன்னால் இந்த படம் ஒரு ஒத்தன மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.